ಹುಟ್ಟುವ ಸಮಯ, ಸಾಯುವ ಸಮಯ. பிறக்கறக்கு ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ನೀನು ಹುಟ್ಟಿದಾಗ ಎಲ್ಲರೂ ನಗ್ತಾ ಇದ್ರು, ನೀನೊಬ್ಬನೇ ಹತ್ತಿದ್ದು. நீ பிறக்கும் பொழுது எல்லாம் சிரிச்சு கொண்டு இருந்தாங்க, நீ ஒருத்த தான் அழுத. ಆದ್ರೆ ನೀನ್ ಸತ್ತಾಗ நீ மரிக்கும் பொழுது ಎಲ್ಲರೂ ಅಳ್ತಾರೆ, எல்லாரும் அழுவாங்க. ಆದ್ರೆ ನೀನ್ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ, நீ இயேசுவை விசுவாசித்திருந்தா ನೀನೊಬ್ಬನೇ ನಗ್ತೀಯ. நீ ஒருத்த தான் சிரிச்சிருப்ப. ಸೊ ಎಲ್ರು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? ஆமென். ನೀವು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ, நீங்க பிறந்திருக்கிறீங்க, ಎಲ್ರು ಹತ್ರು. எல்லாம் அழுறாங்க. ಬಟ್ ನೀನ್ ಸಾಯುವಾಗ நீ மரிக்கும் பொழுது ಎಲ್ರು ಹಳ್ಳಿ, ನೀನ್ ಮಾತ್ರ ನಗಬೇಕು. நீ மாத்திரம் சிரிக்கணும். ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? எப்ப தெரியுமா? ನೀನ್ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ, நீ ஏசப்பா விசுவாசித்திருந்தா, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಯತ್ನ நீ ಮಾಡಿದ್ರೆ, பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்திருந்த, ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ ಅಂತ ಗ್ಯಾರಂಟಿ ಇದ್ರೆ ನೀನೊಬ್ಬನೇ ನಗ್ತಾ ಇರ್ತೀರ. ಎಲ್ರು ಹಳ್ಳಿ, ನೀನ್ ಮಾತ್ರ ನಗ್ತಾ நீ ಇರ್ತೀಯ. நித்திய ஜீவன் கேரண்டி இருந்தா எல்லாரும் அழுவாங்க, அழுட்டோம், நீ மாத்த சந்தோஷமா ಅದೇ இருக்க. ಸೊಲೊಮೋನ ಹೇಳಿದ್ದು. அததான் சாலமன் சொன்னார். கருத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், ಸಮಯ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸುವುದು. ಪ್ರಿಯ ಓದ್ತಿಯಮ್ಮ, ಅದೇನದು? ಲಿವಿಂಗ್ ಜಾಯ್ಫುಲಿ ಇನ್ ಎವ್ರಿ ಸೀಸನ್. எல்லா நேரத்திலும் சந்தோஷமாய் வாழ்வது. ಸೊ ಇವಾಗ ಓದೋಣ. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 8ನೇ ವಚನ ಓದೋಣ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் காரியத்துக்கு ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ಸರಿ, ಈ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಬರೀ ಟೆನ್ಷನ್ ಟೆನ್ಷನ್ ಟೆನ್ಷನ್. இந்த 3வது அதிகாரம் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ಕ್ವಶ್ಚನ್ ಕ್ವಶ್ಚನ್ ಕ್ವಶ್ಚನ್, கேள்வி கேள்வி கேள்வி. ಯಾರಾದ್ರೂ ಆ ಥರ ಬಂದಿದ್ದೀರಾ? ಇಲ್ಲಿ யாராவது அப்படி இங்க வந்திருக்கிறீங்களா? ಟೆನ್ಷನ್ ಇಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? டென்ஷனோட வந்திருக்கிறீங்களா? ಕ್ವಶ್ಚನ್ ಇಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? கேள்வியோட வந்திருக்கிறீங்களா? ಅಂಥವರಿಗೆ ದೇವರು ಈ ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನಮಗೆ ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இந்த 3வது அதிகாரத்து மூலமாக ಒಂದು ಮಾತ್ರ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು, ஒன்று நாம் அறிந்து கொள்ளணும். ಈ ಲೋಕ ಪ್ರಕಾರ ಲೈಫ್ನಲ್ಲಿ ಟೆನ್ಷನ್ ಅನ್ನೋದು ಆಗಾಗ ಬರುತ್ತೆ. இந்த உலக ரீதியான வாழ்க்கையில டென்ஷன் அப்பப்போ வந்துதான் வரும். ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನೋದು ಆಗಾಗ ಬರುತ್ತೆ. பிரச்சனை அடிக்கடி வந்துதான் போகும். ಪ್ರಶ್ನೆ ಅನ್ನೋದು ಆಗಾಗ ಬರುತ್ತೆ. கேள்விகள் கூட அப்பப்போ வந்துதான் போகும். ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ನಮಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಗ್ಯಾರಂಟಿನೂ ಇಲ್ಲ. எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்ன்ற ಗ್ಯಾರಂಟಿயும் கிடையாது. ಮತ್ತೆ ಏನು? பிறகு என்ன செய்யறது? ಇದನ್ನೇ ಸೊಲೊಮೋನ ಹೇಳ್ತಾರೆ. இதை தான் சாலமோன் சொல்லுகிறார். ಸರಿ, ಈಗ ನಾವು ಇದರಲ್ಲಿ ಕಲಿಯುವಂಥ ಕೆಲವು 6 ಪಾಠಗಳಿದೆ ನೋಡ್ರಿ. ಈ 3 1ರಿಂದ 8ರಲ್ಲಿ ನಾವು 6 ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಬಹುದು. இந்த 1 முதல் 8 வரை சுமார் 6 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்றாவதாக ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಮಯ ಉಂಟು. எல்லாவற்றுக்கும் சமயம் உண்டு. ಎ ಟೈಮ್ ಫಾರ್ ಎವ್ರಿಥಿಂಗ್. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡ್ರಿ, கவனமா கேளுங்க. ಈಗಲೇ ಆಗ್ಬೇಕಂತ ಕುತ್ಕೋಬೇಡಿ. ಎಲ್ಲರೂ இப்பவே நடக்கணும், இப்பவே நடந்தணும்னு எண்ணாதீங்க. ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ಒಂದು ಸಮಯ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ ಇವತ್ತು? இன்றைக்கு யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? ಯಾಕೆ ಹಿಂಗ ಆಗಿಲ್ಲ? ஏன் அப்படி நடக்கல? ಯಾಕೆ ಇದು ನಡೀಲಿಲ್ಲ? ஏன் நடக்கல? ಯಾಕೆ ಹಂಗ ಆಗಿಲ್ಲ? ஏன் அப்படி ஆகல? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಸಮಯ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ಎರಡನೇದು, இரண்டாவதாக ಲೈಫ್ ಹ್ಯಾಪನ್ಸ್ ಇನ್ ಸೀಸನ್. ಎರಡನೇದು, ಜೀವನವು ಕಾಲ ಸಮಯ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲಿ ನಡೀತದೆ. வாழ்க்கை என்பது காலங்கள் நேரங்களுடைய கிரியிலே நடக்கிறது. ಅದನ್ನೇ ಸೊಲೊಮೋನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. அதை தான் சாலமோன் சொல்லுகிறார். ಕಾಲ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲಿ ನಡೀತದೆ. காலங்கள் ஒழுங்காக நடக்கும். ಯಾರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ಹುಟ್ಟಿದೇಟಿಗೆ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತೀರಾ? பிறக்காதியே கல்யாணம் ஆயிட முடியுமா?
ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತೀರಾ? பிறந்த உடனே கல்யாணம் ஆட முடியுமா? ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಮಯ ಇದೆ. அதுக்கு நேரம் உண்டு. ಲೈಸೆನ್ಸ್ ತಗೊಳಕ್ಕೆ ಸಮಯ ಇಟ್ಟಿದಾರಲ್ಲ, லைசன்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு காலம் உண்டு இருக்கு இல்லையா? ಅದಕ್ಕೆ ಏಜ್ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಗವರ್ಮೆಂಟ್? அது கவர்மெண்ட்க்கு என்ன ವಯಸ್ಸು கொடுத்திருக்காங்க? 18 ವಯಸ್ಸು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 18 ವಯಸ್ಸು ಸೊ கொடுத்திருக்காங்க. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಮಯ ಇದೆ ಪ್ರಿಯರೇ. எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. ಮತ್ತೆ ಮೂರನೇದಾಗಿ, மூன்றாவதாக, ನೀನು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ? ವಾಟ್ ಸೀಸನ್ ಆರ್ ಯು ಇನ್? நீ எந்த காலத்துல இருக்கிற நீ யோசித்து பாரு. ಇವತ್ತು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீ எந்த காலத்துல இருக்கிற? ಇದು ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ನಾನು ಆಮೇಲೆ ಆ 3:1-8 ವಚನ ನಿಮಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. அந்த 1-8 வரை ತಿರುಗಿ ನಾನು பேசுகிறேன். ಸರಿ, 4ನೇ ಲೆಸನ್ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯೋದೇನೆಂದ್ರೆ, 4வது பாடம் என்னவென்றால், ಜೀವನವು ಪರಿಹರಿಸಬೇಕಾದ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்கள் அல்ல, ಆದರೆ ಬದುಕಬೇಕಾದ ರಹಸ್ಯ. ஆனா பிழைக்கக்கூடிய ரகசியம். ಸರಿ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ವೆರಿ ಗುಡ್. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? புரியுதா? ಏನ್ ಹೇಳ್ರಿ? ಜೀವನವು ಪರಿಹರಿಸಬೇಕಾದ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ. ಲೈಫ್ ಇಸ್ ನಾಟ್ ಎ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಟು ಬಿ ಸಾಲ್ವ್ಡ್. வாழ்க்கை எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய காலம் அல்ல, ಬಟ್ ಎ ಮಿಸ್ಟ್ರಿ ಟು ಬಿ ಲಿವ್ಡ್. ಅಂದ್ರೆ ಬದುಕಬೇಕಾದ ರಹಸ್ಯನೇ ಜೀವನ. ஆனா பிழைக்கக்கூடிய ரகசியம்தான் வாழ்க்கை. ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண உன்னால என்னால முடியாது. ಆದರೆ ಅದನ್ನು ಹೇಗೆ ಬದುಕಬೇಕಂದ್ರೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವಿದ್ರೆ ನಾವು ಬದುಕಬಹುದು. எப்படி நாம் பிழைக்க வேண்டுமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நாம் பிழைக்க முடியும். ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದೇ ಇದೆ, உலகத்தில் பிரச்சனை இருந்துதான் ಆದ್ರೆ இருக்கும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಈ ಪಾಯಿಂಟ್ ನ ಅರ್ಥ. ஆனா இப்போ இயேசு சுவாமி பிரச்சனை பார்க்கிலும் மேலாக இருக்கிறார் என்பதுதான் இந்த பாயிண்டோட அர்த்தம். ಸರಿ, 5ನೇದಾಗಿ, அஞ்சாவதாக, ನೀವು ಈಗ ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಅದನ್ನ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳ್ರಿ. இப்பொழுது நீங்க எந்த காலத்தில் நேரத்தில் இருக்கிறீர்களோ அதை தெரிந்து கொள்ளுங்க. ಎಂಬ್ರೇಸಿಂಗ್ ದ ಸೀಸನ್ ಯು ಆರ್ ಇನ್. ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಾ ಅದನ್ನ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳ್ರಿ. நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க அதை சார்ந்து கொள்ளுங்க. ಸರಿನಾ? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ನೀವು? எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்க ಅದನ್ನ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳ್ರಿ, அதை ಸಾರ್ந்து கொள்ளுங்க. ನೋಡಿ, ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಈರುಳ್ಳಿ ನೀರು ತಿನ್ಕೊಂಡು ಈ ಊರಲ್ಲಿದ್ದೆ. ஒரு காலத்துல வெங்காயத்தையும் தண்ணி குடிச்சுக்கின்னு இந்த ஊர்ல இருந்த, ಅದು ಆ ಕಾಲ ದೇವರು ನನಗಿಟ್ಟಿದ್ರು. அந்த காலத்தை தேவன் வைத்திருந்தார். ಆದ್ರೆ ಅದೇ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ ಇವಾಗ. ஆனா அதே காலத்துல நான் ಇರ್ಲಿಯೇ. ಅದೇ ತರ ನೀವೆಲ್ಲರೂ ಸಹ. அதே போல நீங்க எல்லாரும் கூட. ಬಟ್ ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ನಮಗೆ ಕಷ್ಟ, ನಮಗೆ ಆ ಒಂದು ಕಷ್ಟದ ಕಾಲದಲ್ಲಿ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಟ್ರಸ್ಟ್ ಗಾಡ್. ನಾವು ದೇವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. அந்த கஷ்ட காலத்துல நாம் தேவன் மேல விசுவாசத்தை வைக்கணும். 6ನೇದಾಗಿ ನಾವು ಕಲಿಯುವಂತ ಪಾಠ, 6வது நாம் கற்றுக்கொள்ள பாடம், ಕೆಲವು ವೇಳೆ சில நேரத்துல ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಘಟನೆಗಳನ್ನ ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕು. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நாம் கண்டுதான் ஆகணும். சம்டைம்ஸ் யூ நீட் டு ரிசீவ் எவ்ரிதிங். சில நேரத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். நான் தேவரನ್ನ ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ, நான் தேவனை பார்த்து ஏன் இப்படின்னு கேட்கல. ಆದರೆ ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, ஆனா கர்த்தரை பார்த்து கேட்டேன், நான் என்ன செய்யணும் ಅದನ್ನೇ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೇಳಿದೆ. அதை தான் நான் கேட்டேன், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, நான் இப்போ என்ன செய்யணும். ಸೊ ದೇವರು ನನಗೆ ಅನೇಕ ಪಾಠಗಳನ್ನ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் ಅನೇಕ ಪಾಠங்களை ಕற்றுக் கொடுக்கிறார். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನಗೆ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் வாழ்க்கையில வார்த்தை மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋದು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கிறார். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನ ಹೆಚ್ಚು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதிகமாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ನಾನು ಆಕ್ಚುಲಿ ಎಂತ ಮನುಷ್ಯ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ನನಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இயற்கையாகவே நான் சும்மா ஒரு இடத்துல உட்கார மனுஷன் அல்ல. ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, எனக்கு நான் ஊழியம் செய்யணும், ಪ್ರಸಂಗಗಳು ರೆಡಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು, ಆಯತ್ತಪಡಿಸணும், ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡಬೇಕು, அங்கங்க ஓடாடணும், ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಕೆಗಳನ್ನ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಎಕ್ಸಲೆಂಟ್ ಆಗಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದೇ ನನಗಿರುವಂತ ಒಂದು ಕುತೂಹಲ. என்னுடைய பொறுப்புகள் எக்ஸலென்ட்டா பண்ணணும்ன்றதுதான் எனக்குள்ள இருக்க ஒரு ஆர்வம். ಬಟ್ ಆದ್ರೆ ஆனாலும் ಯಾಕೆ ಹಿಂಗಾಯ್ತು ஏன் இப்படி ಅನ್ನೋದು நடந்தது ನಾನು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அப்படி நான் கேட்கல. ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತಾನೆ நான் என்ன செய்யணும் ಆண்டವರೇ. ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೊಳ್ಳಪ್ಪ. கர்த்தர் சொன்னா கொஞ்சம் உட்காருப்பா, ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೊಳ್ಳಪ್ಪ. கொஞ்சம் உட்காருப்பா. ಸೌಲನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಸಮುವೇಲನ ಮೂಲಕ, சவுலுக்கு சாமுவேல் மூலமா தேவன் சொன்னார், ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೊಳ್ಳಪ್ಪ, கொஞ்சம் உட்காருப்பா, ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿರು, கொஞ்சம் இங்க இரு, ತುಂಬಾ ಬಿಸಿ ಆಗಿದೆಯಾ, ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಕತ್ತೆಗಳನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಕುಂತಿದೀಯಾ, தகப்பனுடைய கழுதை தேடி அலையிற, கொஞ்சம் உட்காரு, ಸ್ವಲ್ಪ
ಸ್ವಲ್ಪ ಕೇಳಿಸ್ಕೊ, ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕುಳಿತುಕೋ ಅಂದ್ರು. ಕೊಂಚ ಉಕಾರು. ಎಲ್ಲಾರ ಜೀವಮಾನದಲ್ಲೂ ಅದನ್ನೇ ಆಗೋದು. ಎಲ್ಲಾட வாழ்க்கையில அதுதான் நடக்கும். ನನ್ನಂಗೆ ನಿಮ್ ಕಾಲು ಏಟಾಗಲ್ಲ, ಏನಪ್ಪಲೋ ಕಾಲು ಅಡಿಪಡಾது. ಬಟ್ ಕೆಲವು ಸಲ ಚೆನ್ನಾಗಿ ನೆಗಡಿ ಬರ್ತದೆ. சில நேரத்துல அதிகமாக கோல்ட் ஆயிடும். ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ಸ್ವಲ್ಪ. கொஞ்ச நேரத்துல உட்காருங்க. ವಿ ನೀಡ್ ದಿಸ್ ಟೈಮ್. அது நமக்கு நேரத்தை கொடுக்கணும். ನಮಗೆ ಇಂಥ ಸಮಯ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ. இப்படிப்பட்ட நேரம் ரொம்ப முக்கியம். ಮುಖ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡೋರಿಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ. ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். ಸೇವೆ ಮಾಡೋರು ನಾವು ಬಹಳ ಮಾತಾಡ್ತೀವಿ, ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப பேசுவோம், ಬಹಳ ಮಾತಾಡ್ತೀವಿ, ரொம்ப பேசுவோம். ನನಗೆ ಹತ್ತತ್ರ ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಆದ್ರೆ 1 ತಿಂಗಳು ನನಗೆ ಈ ತರ ಆಗಿ ನಾನು ಎಷ್ಟೋ ದೇವರಿಂದ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಆಗ್ತಾ ಇದೆ. இந்த ஒரு மாசமா இந்த அடிபட்டு கர்த்தருடைய எவ்வளோ கேட்க பெற்றுக்கொண்ட ಎಷ್ಟೋ ಪಾಠಗಳನ್ನ ನಾನು ಕಲಿತಾ ಇದ್ದೀನಿ, எவ்வளோ பாடங்களை நான் ಸರಿ. கற்றுக்கொண்டிருக்கிறேன். ಈಗ ಆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 8ನೇ ವಚನಕ್ಕೆ ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ತಿರ್ಗಾ ಹಿಂದೆ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಪ್ಪ. ಅಲ್ಲೇ ಇರಪ್ಪ, ನಾನು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀನಿ, ಒಂದೊಂದು ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ನಾನು ಟೀಚ್ ಮಾಡ್ತೀನಿ ಇವಾಗ. ಓಕೆ, ಸರಿ, ಓಕೆ. ನೋಡಿ, 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ತಮಿಳ್ ವಾಸ್ಯಮ್ಮ, 2வது வசனம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ಸಾಕು. ಹುಟ್ಟುವ ಸಮಯ, ಸಾಯುವ ಸಮಯ. பிறக்கறக்கு ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ನೀನು ಹುಟ್ಟಿದಾಗ ಎಲ್ಲರೂ ನಗ್ತಾ ಇದ್ರು, ನೀನೊಬ್ಬನೇ ಹತ್ತಿದ್ದು. நீ பிறக்கும் பொழுது எல்லாம் சிரிச்சு கொண்டு இருந்தாங்க, நீ ஒருத்த தான் அழுத. ಆದ್ರೆ ನೀನ್ ಸತ್ತಾಗ நீ மறிக்கும் பொழுது ಎಲ್ಲರೂ ಅಳ್ತಾರೆ, எல்லாரும் அழுவாங்க. ಆದ್ರೆ ನೀನು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ, நீ இயேசுவை விசுவாசித்திருந்தா ನೀನೊಬ್ಬನೇ ನಗ್ತೀಯ. நீ ஒருத்த தான் சிரிச்சிருப்ப. ಸೊ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? ஆமென். ನೀವು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ, நீங்க பிறந்திருக்கிறீங்க, ಎಲ್ಲರೂ ಹತ್ರು, எல்லாம் அழுறாங்க. ಬಟ್ ನೀನ್ ಸಾಯುವಾಗ நீ மறிக்கும் பொழுது ಎಲ್ಲರೂ ಅಳ್ಳಿ, ನೀನ್ ಮಾತ್ರ ನಗಬೇಕು. நீ மாத்திரம் சிரிக்கணும். ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? எப்ப தெரியுமா? ನೀನು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ, நீ ஏசப்பா விசுவாசித்திருந்தா, ನೀನ್ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಯತ್ನ நீ ಮಾಡಿದ್ರೆ, பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்திருந்த, ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ ಅಂತ ಗ್ಯಾರಂಟಿ ಇದ್ರೆ ನೀನೊಬ್ಬನೇ ನಗ್ತಾ ಇರ್ತೀರ. ಎಲ್ಲರೂ ಅಳ್ಳಿ, ನೀನ್ ಮಾತ್ರ ನಗ್ತಾ நீ ಇರ್ತೀಯ. நித்திய ஜீவன் கேரண்டி இருந்தா எல்லாரும் அழுவாங்க, அழுட்டோம், நீ மாத்த சந்தோஷமா ಅದೇ இருப்ப. ಸೊಲೊಮೋನ ಹೇಳಿದ್ದು. அததான் சாலமன் சொன்னார். ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? எல்லாம் இருக்கிறீங்களா? ಒಂದು ಮೆಸೇಜ್ ಹೇಳ, ஒரு செய்தி சொல்லட்டுமா? ನೀನ್ ಸಾಯ್ತೀಯ. நீ மறிப்பாய். ಎನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಇದು ಆ ಮೆಸೇಜ್? ஏன் பாஸ்டர் இதே நான் ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆಪ್ಪ, ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நான் சொல்ல வேதம் சொல்லுகிறேன். ನೀನ್ ಹುಟ್ಟಿದೀಯಾ, நீ பிறக்கிறவ, ನೀನ್ ಸಾಯ್ತೀಯಾ, நீ மறிப்ப. ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ ಪರಲೋಕ ಹೋಗ್ತೀಯ. ஏசப்பா விசுவாசி இருந்தா ಯಾರ್ಯಾರು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿಲ್ಲ, யாரில் ஏசுவாமி விசுவாசிக்கல, ಅಥವಾ ಯಾರು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿ ಬೇಜವಾಬ್ದಾರಿಕೆಯಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ஏசப்பாவை நம்பி பொறுப்பில்லாத வாழ்றீங்க, ಇವತ್ತು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ஏதாவது பாவத்துல இருக்கிறீங்களா? ಇವತ್ತೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ರಿ, இன்றைக்கே மனம் திரும்புங்கள், ಇವತ್ತೇ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. இன்றைக்கே அதை விட்டு விடுங்கள். ಸರಿ, 2ನೇ ಸಮಯ ನೋಡಮ್ಮ. ಅಲ್ಲಿ 2ನೇ ಸಮಯ ನೋಡಮ್ಮ. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ನೆಡುವ ಸಮಯ, ನೆಟ್ಟದ್ದನ್ನ ಕಿತ್ತು ಬಿಡುವ ಸಮಯ. நட ஒரு சமயம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು ಏನೋ ನೆಟ್ಟಿದೆಯಾ ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ? கர்த்தருக்கு பிரிவில்லாத ஏதோ உன் வாழ்க்கையில் நெட்டு இருக்கிற ಪಾಪನ, பாவமா, ಅಡಿಕ್ಷನ್ನ, அடிமைத்தனமா, ಬೀಡಿನ, பீடியா, ಸಿಗರೇಟಾ, ವ್ಯಭಿಚಾರನ, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಲ್ಲದನ್ನು ಏನ್ ನೆಟ್ಟಿದೀಯಾ? கர்த்தருக்கு பிரிமில்லாத காரியம் ஏதோ எதை நெட்டு ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ, உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் ನೆಟ್ಟಿದೀಯಾ? நெட்டு இருக்கிற, ಅದು ಕಿತ್ತು ಬಿಡ್ಬೇಕು. அதை பிடிங்கணும். ಅದೇ ಸೊಲೊಮೋನ ಹೇಳ್ತಾರೆ. அதான் சாலமன் ಎಷ್ಟೋ ಜನ ಏನ್ ಮಾಡಿದೀವಿ ನಾವು? எத்தனையோ பேர் என்ன செய்திருக்கிறோம்? ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಲ್ಲದನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವೇ ನೆಟ್ಟಿದೀವಿ. கர்த்தருக்கு பிரியமில்லாததை நாம் இருத்து நாமே நெட்டு இருக்கிறோம். ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಬರ್ದಿದೆ, ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ. ಮತ್ತೆ எழுத ಸುವಿಶೇಷದ ವಾರ್ತೆ எழுதப்பட்டிருக்கிறது. ಏನಂತ ಬರ್ದಿದೆ ಗೊತ್ತಾ? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ದೇವರು ನೆಡದ ಗಿಡಗಳನ್ನೆಲ್ಲ ಬೇರು ಸಹಿತ ಕಿತ್ತಾಕ್ತಾರಂತೆ. கர்த்தர் நடாத களைகளெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ, உன் வாழ்க்கையில, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, குடும்பத்துல, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, உன் இருதயத்துல ಏನ್ ನೆಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಇನ್ನೂ ಹಂಗೆ ಇದೆ. ಅದು எதை நெட்ட வச்சிருக்கீங்க, அது இன்னும் அப்படியே இருக்கிறது. ಇವತ್ತೇ ಏಸಪ್ಪ ಕೇಳ್ರಿ, இன்றைக்கு சுவாமி ನಿನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಕಿತ್ತಕ್ಕಾಗಲ್ಲ, உன்னால பிடுங்க முடியாது. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಕಿತ್ತು ಬಿಸಾಡಕ್ಕೆ ದೇವ್ರ ಕೇಳ್ರಿ, அது பிடுங்கி போட கர்த்தர்ட்ட கேளுங்க. ದೇವ್ರಿಗೆ ಹೇಳ್ರಿ, தேவன்ட்ட சொல்லுங்க, ದೇವ್ರೆ ಇಂಥವ್ರ ಕಂಡ್ರೆ ಆಗಲ್ಲ ನನಗೆ, இவங்கள பார்த்தல பிடிக்கல, ದೇವ್ರೆ ಈ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ದೇವ್ರೆ பாவம் செய்கிற எனக்கு பிடிக்கல, ದೇವ್ರೆ ಈ ಅಡಿಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇದೀನಿ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ದೇವ್ರೆ இந்த ಅಡಿಮೆತನದಲ್ಲಿ இருக்கிற எனக்கு ದೇವ್ರೆ ಇದು ನನಗೆ ಬೇಡ, ದೇವ್ರೆ எனக்கு ಇದು வேண்டாம் ஆண்டவரே. ನೀವು ಕೇಳ್ರಿ ದೇವ್ರನ್ನ, கர்த்தர்ட்ட கேளுங்க. ಯಾವುದು ನೀನ್ ನೆಟ್ಟಿದೆಯೋ ಅದನ್ನ ದೇವ್ರು ಕೀಳ್ತಾರೆ.
எதை நீ நெட்டிருக்கிறியோ அது தேவன் பிடுங்கப்படுவார். ಆದ್ರೆ ನೀನ್ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು. ஆனா நீ தீர்மானிக்கணும். ಇವತ್ತು ದೇವರು ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறார். ಸರಿಮಾ, ನೆಕ್ಸ್ಟ್ ಓದ್ತೀಯಮ್ಮ. 3ನೇ ವಚನ. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ಏನಂತೆ? கொல்ல ஒரு காலம் உண்டு. ಸರಿ, ಯಾರೋ ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಅಂತನಾ ಇದು? யாரோ ஒருத்தர் தொல்லை பண்றாங்க, அவங்கள கொலை செய்யணும். இது ಇಲ್ಲಿ ಬರ್ದಿದೆ ಅಲ್ಲ, ಕೊಲ್ಲುವ ಸಮಯ. இங்க சொல்லுகிறது கொல்ல ஒரு காலம் உண்டு, ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಸಮಯ ಅಂತ ಬರ್ದಿದೆ ಅಲ್ಲ, குணமாக்க ஒரு காலம் உண்டு ಎಂದು எழுதப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಗಂಡ ಕೊಲೆ ಮಾಡಿ, ನಿಮ್ಮ ಗಂಡ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಎತ್ತಿ ಹೊಡಿಬೇಕು ಅಂತನಾ ಇದು? புருஷன் தொல்லை செய்யறான்னா அவனை கொல்லணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. ಯಾರೋ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅರ್ಥನಾ ಇದು? யாரு உனக்கு விரோதமாய் கிரிச்சறானோ அவனை கொல்லணும்னு விருப்பமா இது? ಎಲ್ರು ಗಮನ ಇಡಿ, கவனமா கேளுங்க. ಬೇರೆಯವ್ರನ್ನೆಲ್ಲ ಕೊಲೆ ಮಾಡೋ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು ಇಲ್ಲಿ. மற்றவங்களை கொலை செய்யணும்ன்ற குறித்து பேசவில்லை. ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಶರೀರದ ಆಸೆಗಳನ್ನ ಕೊಲೆ ಮಾಡು. உனக்குள் இருக்கிறதான மாம்சத்தின் கிரியைகளை கொலை செய். ಅದು ಯಾವುದು? அது எது? ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದೀವಿ, ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம், ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿದ್ದೀವಿ. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ಕೆಟ್ಟ ಯೋಚನೆನಾ? கெட்ட யோசனையா? ಕೆಟ್ಟ ಮಾತಾ? கெட்ட வார்த்தையா? ಏನದು? எது? ಯಾವ್ದನ್ನ ಕೊಲೆ ಮಾಡ್ಬೇಕು ದೇವ್ರು ಕೇಳ್ರಿ. எதை கொலை பண்ணணும் கர்த்தரை ಸ್ವಾಮಿ, கேளுங்க. ವಾಟ್ ಐ ನೀಡ್ ಟು ಕಿಲ್, ದೇವ್ರೇ ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಡು ದೇವ್ರೇ. நான் எதை கொல்ல வேண்டும், எனக்கு கிருபை தாங்க. ಪೌಲ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? பவுல் என்ன சொல்லுகிறார்? ಐ ಡೈ ಡೈಲಿ, ನಾನು ದಿನಾ ಸಾಯ್ತೀನಿ ಅಂತ ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ. பவுல் சொல்லுகிறான், நான் பாவத்துக்காக ஒவ்வொரு நாளும் மரிக்கிறேன். ಸೊ ನಾವು ದೇವ್ರನ್ನ ಕೇಳಬೇಕು, நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும், ನಾನು ಇದನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು ದೇವ್ರೇ, இதை நான் கொலை செய்யணும். ನೀನ್ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರೆ, நீ கொலை செய்தா ದೇವ್ರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾರೆ, தேவன் சுகமாக்குவார். ನೀನ್ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು, நீ கொலை செய்யணும், ಬೇರೆಯವ್ರನ್ನಲ್ಲ, மற்றவர்கள் அல்ல. ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಆಶಾಪಾಸಗಳನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು. உனக்குள்ள இருக்கிற மாம்சமான கிரியைகளை கொலை செய்யணும். ಸರಿಮಾ, ನೆಕ್ಸ್ಟ್ ಓದ್ತೀಯಮ್ಮ. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ಓ, ಕೆಡವಿ ಬಿಡಬೇಕಾದಂತ ಸಮಯ ಇದೆ, இடிக்க ஒரு காலம் உண்டு, ತಿರ್ಗಾ ಕಟ್ಟಬೇಕಂತ. மீண்டும் கட்டணுமா? ನೋಡಿದ್ರ, ಈ ಕಾಲ ಯಾವುದು? இந்த காலம் எது? ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, சில பேருக்கு ஜபம் இல்லை, ಕೆಲವರಿಗೆ ಬೈಬಲ್ ಓದೋದಿಲ್ಲ, சில பேருக்கு வேத வாசிப்பு ನೋಡಿ இல்லை. ಇಲ್ಲೇ ನೋಡಿ, ಕೇಳಿ ನೋಡ್ರಿ. ಬೇಕಂತಂದ್ರೆ ಈಗ ಪ್ರಸಂಗಿ ಓದಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ಜನ ಓದಿಲ್ಲ. பிரசங்கி வாசித்து வந்தீங்களான்னு கேட்டா எத்தனையோ பேர் கை தூக்கல. ಎಷ್ಟೋ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಕೆಡವು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க இடித்து போயிருக்கிறீங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೆಡವಿ ಹಾಕಿದ್ದೀರಾ. எத்தனையோ பேர் ஆவிக்குரிய காரியங்களை இடித்து போயிருக்கிறீங்க. ಆದ್ರೆ ಇವಾಗ ಕಟ್ಟಬೇಕು ಅದನ್ನ. அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்று ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ಕಟ್ಟ್ರಿ, உன் ஜப வாழ்க்கை கட்டணும், ನಿಮ್ಮ ಸೇವೆ ಜೀವಿತ ಕಟ್ಟ್ರಿ, உன் ஊழிய வாழ்க்கை கட்டணும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ ಕಟ್ಟ್ರಿ. உன் குடும்ப வாழ்க்கையை கட்டணும். ಆಮೇನ್, ஆமென். ಕಟ್ಟಬೇಕು ಇವಾಗ. கட்டணும். ಸರಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ಹೇಳ್ತೀಯಮ್ಮ. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ಅಳುವ ಸಮಯ, ನಗುವ ಸಮಯ. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ನನಗೆ ಸತ್ಯವೇದ ತುಂಬ ಇಷ್ಟ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ ಅದು ನೆಗೆಟಿವ್ ಹೇಳುತ್ತೆ, ಪಾಸಿಟಿವ್ ಹೇಳುತ್ತೆ. எனக்கு வேதம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நெகட்டிவும் சொல்லுது, அது பாசிட்டிவும் சொல்லுகிறது. ಬರೀ ಪಾಸಿಟಿವ್ ಮಾತ್ರ ಹೇಳಲ್ಲ, வெறும் பாசிட்டிவ் மாத்திரமல்ல, ನೆಗೆಟಿವ್ ಹೇಳುತ್ತೆ. நெகட்டிவும் சொல்லுகிறது. ಬರೀ ನೆಗೆಟಿವ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நெகட்டிவ் மாத்திரமல்ல, ಪಾಸಿಟಿವ್ ಹೇಳುತ್ತೆ. பாசிட்டிவும் சொல்லுகிறது. ಯಾರು ಅಳಲ್ವಾ? யாரும் அழமாட்டீங்களா? ಅಳ್ತೀವಿ. அழுறோம். ಯಾರು ನಗಲ್ವಾ? யாரும் சிரிக்கிறது இல்லையா? ನಗ್ತೀವಿ, சிரிக்கிறோம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಇದೇ ಸೊಲೊಮೋನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? சாலமோன் நீதிமொழிகள் இது சொன்னார், ಹರ್ಷ ಹೃದಯ ಒಳ್ಳೆ ಮೆಡಿಸನ್ ಅಂತೆ. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. ಯಾವಾಗ ಒಂದು ಟೈಮು ನಾವು ನಗಬೇಕಂತೆ, ஏதோ ஒரு நேரத்துல நம்ம சிரிக்கணும். ನಮಗೆ ಹರ್ಷ ಹೃದಯ ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. நம்ம மன மகிழ்ச்சி ரொம்ப ಅದು முக்கியம். ಒಳ್ಳೆ ಔಷಧ ಅಂತೆ. அது நல்ல ಮருந்து. ಸೊ ಸೊಲೊಮೋನ ಹೇಳಿ ಕರೆಕ್ಟೇ. சாலமோன் சொல்றது நல்ல கரெக்ட் தான். ಎಷ್ಟೋ ಜನ ನಗೋದೇ ಇಲ್ಲ, எத்தனையோ பேர் சிரிக்கிறதே ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಗಂಡಸರು ನಗ್ತಾರಪ್ಪ. எல்லாம் புருஷன் ನಾನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸುಮಾರು ಗಂಡಸರು ನಗ್ತಾರೆ. நான் பார்க்கும்போது ಅನೇಕ ಪುರುಷர்கள் சிரிப்பாங்க. ಯಾಕಂದ್ರೆ ஏன்னா ನನ್ನ ಮುಖ ಅವರಿಗೆ ಅವ್ರ ಅತ್ತೆ ಹಂಗೆ ಕಾಣುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ என் முகம் அவங்க மாமியார் போலவே தெரியும். ಸೊ ಓಕೆ, ಸೊ ನಗಬೇಕು ಅಂತಾನೆ ನಾನು ಈ ಜೋಕ್ ಕೇಳಿದ್ದೆ. சிரிக்கணும் தான் அந்த ஜோக்க சொன்னேன். ಓಕೆ, ಇವತ್ತು ನೋಡ್ರಿ, ಆದರೆ ಇನ್ನೊಂದು ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ನೋಡಿ, ಅಳಬೇಕು. அழ வேண்டும். ಅಳುತ್ತಾ ಬಿತ್ತುವವನು ಹಾಡುತ್ತಾ ಕೊಯ್ಯುವನು. கண்ணீரோட விதிக்கிற கம்பீரமாக இருப்பார். ಎಷ್ಟು ಜನ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಅಳ್ತಾ ಇದ್ರ? எத்தனை பேர் ஆத்மாக்களுக்காக அழுறீங்க? ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು, ತೊಂದರೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. நம்ம இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ಅಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? அழுறீங்களா?
அழಬೇಕು ಪ್ರಿಯರೇ. அழ வேண்டும். ರಾತ್ರಿಗಳಲ್ಲಿದ್ದರೂ ಅಳಿರಿ ಪ್ರಿಯರೇ. இரவு நேரத்தில் நாம் அழ வேண்டும். ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಳಿರಿ. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். ನಗುವ ಸಮಯ ಅಳುವ ಸಮಯ. நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு ಕೆಲವರು ಅಳೋದೇ ಇಲ್ಲ, சில பேர் அழவே மாட்டாங்க, ಕೆಲವರು ನಗೋದೇ ಇಲ್ಲ, சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, ಕೆಲವರು ನಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಅಳೋದಿಲ್ಲ. சில பேர் நகைத்துக்கொண்டே இருப்பாங்க, அழ ಅದರ ಅರ್ಥ மாட்டாங்க. ಏನ್ ಗೊತ್ತಾ? ಆತ್ಮ ಭಾರ ಇಲ್ಲ. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆத்மா பாரம் இல்லை. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಆತ್ಮ ಭಾರ ಇರಬೇಕು. கிறிஸ்தவர்களுக்கு ஆத்மா பாரம் இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತರು ಕುಳಿತುಕೊಂಡು ಅಳಬೇಕು. கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து அழ வேண்டும். ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಅಳಿರಿ, உங்க மனைவிக்காக ನಿಮ್ಮ அழுங்க, ಗಂಡನಿಗಾಗಿ ಅಳಿರಿ, புருஷனுக்காக ನಿಮ್ಮ அழுங்க, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳಿರಿ, உங்க பிள்ளைகளுக்காக ನಮ್ಮ அழுங்க, ದೇಶಕ್ಕಾಗಿ ಅಳಬೇಕು, தேசத்துக்காக அழ வேண்டும். ಯಾರ್ಯಾರಿಗೆ ಇವತ್ತು ಅಳುವಂತ ಆ ಒಂದು ಆತ್ಮ ಇಲ್ವೋ ದೇವ್ರು ಕೇಳ್ರಿ, ದೇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. யாருக்கெல்லாம் அழக்கூடிய அந்த ஆத்மா இல்ல, அந்த அழுற ஆத்மா கேளுங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾಸಿಮ್ಮ, ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು ನೋಡ್ರಿ, ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ಪ್ರಿಯರೇ. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ಆಮೇನ್. ಗೋಳಾಡುವ ಸಮಯ, ಕುಣಿದಾಡುವ ಸಮಯ. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. ಪಾಪಕ್ಕಾಗಿ ಗೋಳಾಡ್ರಿ, பாவத்துக்காக ಅಯ್ಯೋ இந்த புலம்புங்க. ತವರು ಸೇಂದಿಟ್ಟೆ, ಅಯ್ಯೋ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಅಯ್ಯೋ ಆಂಡವರೇ ಮನ್ನಿಯು, ದೇವರೇ ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. ನೀವು ಆ ಥರ ಗೋಳಾಡಿದ್ರೆ அப்படி நீங்க புலம்பினா ದೇವ್ರು ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ, தேவன் மன்னிப்பார், ನಿಮಗೆ ಕುಣಿದಾಡುವಂತ ಸಮಯ ಇರುತ್ತೆ. உங்களை நடனமாடும்படி செய்வார். ನೆಕ್ಸ್ಟ್, அடுத்து கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ಎಸ್, ಕಲ್ಲುಗಳನ್ನ ಚೆಲ್ಲುವ ಸಮಯ, கற்களை எரிக்க காலம் உண்டு, ಕಲ್ಲುಗಳನ್ನ ಕೂಡಿಸುವ ಸಮಯ. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ಇದರ ಅರ್ಥ ಏನು? இதோட அர்த்தம் என்ன? ಥಿಂಕ್ ಟು ರೀಮಾಡಲ್ ಯುವರ್ ಲೈಫ್ ಅಂತಂದ್ರೆ, ನಿನ್ನ ಜೀವಿತ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೆದೇ ಹೋದ್ರೆ ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕರೆಕ್ಟಾಗಿ ನೀನು ಮಾಡು ಅನ್ನೋದೆ. உன் வாழ்க்கையில இது சரியாத நடக்காவிட்டால் அது கொஞ்சம் சீர்படுத்து. ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಎಲಿಯ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ಫಸ್ಟು ಕಲ್ಲುಗಳನ್ನ ಜೋಡಿಸ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. வானத்திலிருந்து அக்கினி இருக்க வேண்டுமானால் எலியா சொன்னான், இந்த கற்களை சரியாக அடுக்க வேண்டும். ಎಷ್ಟೋ ಜನ ನಿಮ್ಮ ಜೀವಿತ, ನನ್ನ ಜೀವಿತ, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ನಾವು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಆಗಿ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. நம்ம ஒழுங்கு கிரமமாய் செய்ய வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದೊಂದನ್ನ ನಾವು ಜೋಡಿಸ್ಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி ஒன்றொன்றாய் ஜோடிக்க வேண்டும். ವೆರಿ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ரொம்ப முக்கியமான காரியம். ನೆಕ್ಸ್ಟ್ ಓದಮ್ಮ. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ಎಸ್, ಕಾಪಾಡುವ ಸಮಯ ಇಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು? ಅಪ್ಪುವ ಸಮಯ, ಅಪ್ಪದಿರುವ ಸಮಯ. ಓದಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. ಗಳಿಸುವ ಸಮಯ, ಕಳೆಯುವ ಸಮಯ ಅಂತ ಬರೆದಿದೆ ನೋಡ್ರಿ, ಅಲ್ವಾ? ಅಂದ್ರೆ ಅದ್ರ ಅರ್ಥ ಏನು? அதோட அர்த்தம் என்ன? ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ರಿ, நீங்க சம்பாதிங்க, ದೇವ್ರಿಗಾಗಿನೂ ಸಹ ಕೊಡ್ರಿ, தேவனுக்காகவும் கொடுங்க. ಇದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ಪ್ರಿಯ. இது ரொம்ப முக்கியம். ಎಷ್ಟೋ ಜನ ಇವತ್ತು ನಮಗೆ ನೋಡಿ 3 ಮನೆ ಇದೆ ಅಲ್ವಾ? ನಮ್ಮೆಲ್ರಿಗೂ 3 ಮನೆ. நம்ம எல்லாருக்கும் 3 வீடுகள் உண்டு இல்லையா? ಒಂದು ನಮ್ಮ ಮನೆ, ஒன்று நம்முடைய வீடு. ಎರಡನೇ ಮನೆ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? ரெண்டாவது வீடு எது தெரியுமா? ನಿಮ್ಮ ಸಭೆ. இது சபை. ಮೂರನೇ ಮನೆ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? மூன்றாவது வீடு எது தெரியுமா? ಪರಲೋಕ. பரலோகம். ಆದ್ರೆ ಎಷ್ಟೋ ಜನ எத்தனையோ பேரு ಸಭೆನ சபையை ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ತರ ನೋಡ್ತಾರೆ. ரெஸ்டாரண்ட் போல பார்க்குறாங்க. ರೆಸ್ಟೋರೆಂಟ್ಲೆ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳಿ? ரெஸ்டாரண்ட்டில் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? ಕುತ್ಕೋತೀವಿ, உட்காடுறோம், ಬರ್ತಾನೆ, வருவான், ಊಟ ಹಾಕ್ತಾನೆ, உணவு போடுவான், ಕೈ ತೊಳಿತೀವಿ, கை கழுவோம், ಬಿಲ್ ಕಟ್ತೀವಿ, பில்லு கட்டுவோம், ಹೋಗ್ತೀವಿ. போயிடுவோம். ಎಷ್ಟೋ ಜನ ಇವತ್ತು ಸಭೆನ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ತರ ನೋಡೋದ್ರಿಂದ எத்தனையோ பேர் சபையை ரெஸ்டாரண்ட் போல பார்க்கறதுபடினால் ಬಿ ವೆರಿ ಕೇರ್ಫುಲ್. ನಾನು ಈ ಪಾಯಿಂಟ್ ಹೇಳೋದು ಸ್ವಲ್ಪ ನಿಮಗೆ ಕಷ್ಟ ಆಗ್ಬೋದು. நான் இந்த பாயிண்ட் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ಸಭೆನ ನೀವು ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ತರ ನೋಡಿದ್ರೆ, சபை நீங்க ரெஸ்டாரண்ட் போல பார்த்தா, ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೇನ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ತರ ನೋಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? தேவன் உங்க வீட்டு ரெஸ்டாரண்ட் போல பார்த்துட்டு என்ன செய்வீங்க? ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. அதை குறித்து யோசித்து பாருங்கள். ಸೊ ಇದರ್ಥ ಏನಂತಂದ್ರೆ, ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ, இது இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವು ಟೆನ್ಷನ್ಗಳನ್ನ ನೀವು ಬಿಡಬೇಕು. உங்க வாழ்க்கையில சில டென்ஷன்களை நீங்க விட்டு தான் ஆகணும். ಕೆಲವು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ನಾವು, சில பிரச்சனை தீர்க்க முடியாது. ಅದನ್ನ ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ. அது கர்த்தருக்கு விட்டு விட்டு நீங்க ஜெபம் பண்ணி முன் சென்று கொண்டே ನೀವು இருக்கணும். ಸಂತೋಷವಾಗಿರಿ, சந்தோஷமா இருங்க, ದೇವರೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ ಅಂದ್ರೆ, இன்னொன்னு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ಹೋದಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. ಏನು?
காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம். ಬಿಸಾಡ್ಬೇಕಂತೆ. தூக்கி போட்டுறணுமா? ಎಷ್ಟೋ ಜನ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ எத்தனை பேருங்க வீட்டுல ಬೇಡವಾದ ಬಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? வேண்டாத துணிங்க வச்சுக்கொண்டு இருக்கிறீங்க. ಬೇಡವಾದದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಜನ ಮನೆನೇ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. வேண்டாததுக்கு எத்தனை பேர் வீட்டையே கட்டி வச்சிருக்கிறீங்க. ಅದನ್ನ ಒಂದು ರೂಮಲ್ಲಿ ಹಂಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது ரூம்ல அப்படியே வச்சிருப்பாங்க. ಯಾವುದು ಬೇಡವೋ ಬಿಸಾಡ್ಬಿಡ್ರಿ. எது வேண்டாமோ அதை தூக்கி போட்டுருங்க. ಹೆಚ್ಚು ಇದ್ದಷ್ಟು ಹೆಚ್ಚು ಚಿಂತೆ ನನಗೆ ನಿನ್ಗೆ. அதிகமாக இருந்த அளவுக்கு அதிகமாக கவலையும் வரும். ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ உங்க வீட்டுல ಏನ್ ಬಿಸಾಡ್ಬೇಕೋ ಬಿಸಾಡ್ಬಿಡ್ರಿ. எதை தூக்கி போடணுமோ அதை தூக்கி போட்டுருங்க. ಯಾವ್ದು ಕೊಡ್ಬೇಕೋ ಅದು ಕೊಟ್ಬಿಡ್ರಿ. எதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ಯಾವುದು ನಿನಗೆ ನೀಡಿಕೆ ಇದೋ ಅದು ಮಾತ್ರ ಇಟ್ಟು. எது உனக்கு தேவையோ அது மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ, என் வீட்டுல, ನನ್ನ ಆಫೀಸಲ್ಲಿ, ஆபீஸ்ல ನಾನು ಏನ್ ಹೇಳ್ದೆ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಅಂದ್ರೆ, குடும்பத்தாருக்கு என்ன சொன்னேன்னா, ಯಾವ್ದು ಬೇಡವೋ ಎಲ್ಲ ಬಿಸಾಕ್ರಿ, எது வேண்டாவோ எல்லாம் தூக்கி ಯಾವ್ದು ಬೇಕೋ ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಡ್ರಿ. எல்லாம் எது வேணுமோ அது கொடுத்துடுங்க. ನೋಡಿ, ಕಾಪಾಡುವ ಸಮಯ, ಬಿಸಾಡುವ ಸಮಯ. காப்பாற்ற ஒரு காலம், எரிந்து விட ஒரு காலம். ಕ್ಲೀನ್ ಯುವರ್ ಹೌಸ್, ನಿಮ್ಮ ಮನೇನ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ರಿ. உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ಓದಮ್ಮ. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. ಹರಿಯುವ ಸಮಯ, ಹೊಲಿಯುವ ಸಮಯ. ನೆಕ್ಸ್ಟ್. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ಮಾತಾಡುವ ಸಮಯ, ಸುಮ್ಮನಿರುವ ಸಮಯ, ಮಾತನಾಡುವಂತ ಸಮಯ. மௌனமா இருக்க காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ಕೆಲವರು ಸುಮ್ಮನೆ ಇರೋ ಟೈಮಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, சில பேர் சும்மா இருக்கிற நேரத்துல பேசுறீங்க, ಕೆಲವರು ಮಾತಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾ ಇದ್ದೀರಾ. சில பேர் பேசுற நேரத்துல சும்மா இருப்பாங்க. ಸೊ ದೇವ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ದೇವ್ರಿಗೆ ಕೇಳ್ರಿ, கர்த்தர்ட்ட கேளுங்க. ಯೇಸುವೋ ಮೌನಮಾಯಿರುಂದಾರ್. ಯೇಸು ಸುಮ್ಮನೆ ಇದ್ರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೌನವಾಗಿದ್ದರು, ಆದ್ರೆ ಯೇಸು ಮಾತಾಡಿದ್ರು. ಆனா ಯೇಸು பேசினா. ಆದ್ರಿಂದ ದೇವ್ರನ್ನ ಕೇಳ್ರಿ, ஆகையால் ஏசப்பா ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಬೇಕು, எங்க நான் பேசணும், ಎಲ್ಲಿ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು, எங்க மௌனமா இருக்கணும். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನನಗೆ ನೀನು ಕೃಪೆ ಕೊಡು. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ರಿ, அவர்ட்ட கேளுங்க, ಅವ್ರು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அவர் கொடுப்பார். ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು, ಏನ್ ಮಾತಾಡಬಾರ್ದು. எது பேசணும், எதை பேசக்கூடாது. ಕೆಲವರು ಮಾತಾಡಬಾರದನ್ನ ಮಾತಾಡಿದ್ರಿಂದ சில பேர் பேசக்கூடாததை பேசினபடினா ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಲ್ಲಿ ಇದೀರಾ, ஏதோ பிரச்சனை இருக்கு, ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சால்வ் பண்ண முடியல. ನಾನು ಹೇಳ್ದಾಗೆ நான் சொன்னது போல ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನು ನಾವು ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. ಲೈಫ್ ಇಸ್ ಫುಲ್ ಆಫ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. ಲೈಫ್ ಇಸ್ ಫುಲ್ ಆಫ್ ಟೆನ್ಷನ್ಸ್. வாழ்க்கை முழுவதும் ಟೆನ್ಷನ್ தான். ಆದ್ರೆ ಕೆಲವನ್ನ ನಾವು ಬಿಸಾಡ್ಬಿಡ್ಬೇಕು. சிலவற்றை நாம் தூக்கி போடணும். ಇದೇ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இது ரொம்ப முக்கியம். ನೆಕ್ಸ್ಟ್ ಓದಮ್ಮ. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. ಪ್ರೀತಿಸುವ ಸಮಯ, ದ್ವೇಷಿಸುವ ಸಮಯ. ಸ್ನೇಹಿಕ ஒரு ಕಾಲಂ ಉಂಟು, ಪகைக்க ஒரு ಕಾಲಂ ಉಂಟು. ದ್ವೇಷ ಮಾಡ್ಬೇಕಾ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ? ಪகைக்கணுமா? ಇದನ್ನ ತಗೊಂಡು ಎಷ್ಟೋ ಜನ ದ್ವೇಷ ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ. இந்த வார்த்தை எத்தனையோ பேர் பகைக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡಿ, கவனமா கேளுங்க. ಇದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ಅರ್ಥ ಏನವೆಂದ್ರಾல், ನೀನು ನಾನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ, ನೀಯೋ ನಾನು ದೇವನೇ ಅன்பು ಕೂರ್ந்தால், ದೇವರು ಏನು ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾರೋ ಅದನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡಬೇಕು. தேவன் எதை பகைக்கிறாரோ நாம அதையே பகைப்போம். ಎಲ್ರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? எல்லாருக்கும் புரியுதா? ದೇವರನ್ನ ನಾನು ನೀನ್ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ, ದೇವನ ನಮ್ಮ அதிகமா அன்பு கூர்ந்தால், ದೇವರು ಏನನ್ನ ದ್ವೇಷಿಸ್ತಾರೋ ಅದನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದೇ ಆತ್ಮಿಕವಾದ ಅರ್ಥ. தேவன் எதை பகைக்கிறாரோ அதையும் நம்மளே பகைப்போம். அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ, இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை அன்பு கூறுகிறோம், ಆದರೆ ಪಾಪನ ದ್ವೇಷ ಮಾಡಲ್ಲ. ஆனா பாவத்தை நாம் பகைப்பதில்லை. ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದೀರಾ ಆ ಥರ? அப்படி இருக்கிறீங்களா? ದೇವರೇ ನೀನು ಏನು ದ್ವೇಷ ಮಾಡ್ತೀಯೋ ಅದು ನಾನು ದ್ವೇಷ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் நீ எதை பகைக்கிறியோ நான் அதையே பகைக்கணும். ನೆಕ್ಸ್ಟ್ ಓದಮ್ಮ. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡಿ, ಎಲ್ಲ ಗೌರವ ಕೇಳುங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರಬೇಕಾದ್ರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವರ ವೇண்டுமானால் ಕುದುರೆ ಮೇಲೆ ಹತ್ತಿದವನಾಗಿ ಯುದ್ಧವೀರನಾಗಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಇದೆ. ಕುದುರೆ ಮೇಲೆ போர் சேவகனா வருகிறான் என்று அர்த்தம். ಆತನ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ, அவர் வெள்ளை வஸ்திரம் தரித்திருப்பார். ಯುದ್ಧ ಅಂದ್ರೆ ಏನು? யுத்தம் என்றால் என்ன? ರಕ್ತ. ரத்தம். ಆ ರಕ್ತ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಮೇಲೆ ಬಿದ್ದರೆ, ரத்தம் வெள்ளை ಅಂಗಿ ಮೇಲೆ ಪಟ್ಟಾல் ಆ ಬಟ್ಟೆ ಬಿಸಾಡ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು, அந்த துணியை தூக்கி போட்டுடுவோம். ಬಟ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದಾಗ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯುದ್ಧಕ್ಕೆ வரும் பொழுது ಬಿಳಿ ಬಟ್ಟೆಯನ್ನೇ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ, வெள்ளை உடையை போட்டுக்கொண்டு வருவார். ಆದ್ರೆ ಅವ್ರ ಬಟ್ಟೆ ಕೊಳೆ ಆಗಲ್ಲ. ஆனா அவருடைய வஸ்திரம் அழுக்காகாது. ದಟ್ ಮೀನ್ಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ ವಾರಿಯರ್, ಕಂಪ್ಲೀಟ್ ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರೋದು. முழுமையான யுத்த வீரனாக வருவார். ಅದರ ಅರ್ಥ ಅಶುದ್ಧನಾಗಿ ಬರಲ್ಲ ಯೇಸು. அவருடைய அர்த்தம் அசுத்தமாய் தேவன் வரமாட்டார். ಏನಾದ್ರೂ ಅಶುದ್ಧ ಇದೆಯಾ? ஏதாவது அசுத்தம் இருக்கிறதா? ನಿನ್ನ ತಲೆಯಲ್ಲಿ, உன்னுடைய சிந்தனையில, ನಿನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ, உன் ஆவியில, ನಿನ್ನ யோசனையில, ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ, சரீரத்துல ಯೇಸುವೇ ನನ್ನ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ இயேசுவே என்னை சுத்திகரியும் என்று சொல்.
ಖಂಡಿತವಾಗಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸ್ತಾರೆ. ஏசப்பா நிச்சயமா சுத்திகரிப்பார். ಸರಿ, ಎಲ್ರಿಗೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇವಾಗ? புரியுதா? ಓಕೆ ಓಕೆ. ಇವಾಗ ನಾವು 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಸಂಗಿ, ಎಕ್ಲೇಸಿಯಾಸ್ಟಸ್ 3:9-14 ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಓದೋಣ. ಪ್ರಸಂಗಿ 3:9-14 ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಓದೋಣ. பிரசங்கி 3வது அதிகாரம் 9 முதல் 14 வரை. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு தேவனுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவித்ததே தேவனுடைய அனுகிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ಸರಿ, ಈ ಭಾಗಕ್ಕೆ ನಾನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಟೈಟಲ್ ಏನಂದ್ರೆ, இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்க தலைப்பு என்னவென்றால் ಕಂಪೇರ್ ಟೈಮ್ ವಿತ್ ಇಟರ್ನಿಟಿ. ಅಂದರೆ ನಿತ್ಯತ್ವದೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಸಮಯವನ್ನ ಕಂಪೇರ್ ಮಾಡಬೇಕು. நித்தியத்துக்கு நம்முடைய நேரத்தை நாம் கம்பேர் பண்ணணும். ಅಂದ್ರೆ அப்படியானால் ನೀನು ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆಯೋ இப்ப நீ என்ன செய்றியோ ಅದನ್ನ ಇಟರ್ನಿಟಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡು. அது உன்னுடைய பரலோக நித்தியத்துக்கு நாம் கம்பேர் பண்ணணும். ಸರಿ, ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅಪ್ಪ, உதாரணத்துக்கு ಕುಡಿತಾ ಇದೀಯ ನೀನ್ ಅಂತ ಇಟ್ಕೋ. இப்ப குடிச்சுங்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ಅದನ್ನ ಇಟರ್ನಿಟಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡು. அது நீங்க அந்த இட்டர்னிட்டிக்கு, அதாவது நித்தியத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணா, ಕುಡಿದ್ರೆ ನೀನು ನಿತ್ಯತ್ವದಲ್ಲಿ ಎಲ್ಲಿರ್ತೀಯ? நீ குடிச்சா அந்த நித்தியத்துல நீ எங்க இருப்ப? ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? பைபிள் என்ன சொல்லுகிறது? ನರಕದಲ್ಲಿ. நரகத்துல இருப்ப. ಸರಿ, இன்னொன்னு, ನೀನ್ ದೇವ್ರ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ, நீ தேவனுடைய ஊழியம் செய்தால், ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರೆ, இயேசுவை விசுவாசித்தால், ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರೆ, ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರೆ, பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ಕಂಪೇರ್ ವಿತ್ ಇಟರ್ನಿಟಿ, அது நித்தியத்துக்கு நீ கம்பேர் பண்ணினால் ಎಲ್ಲಿರ್ತೀಯ? நீ எங்க இருப்பாய்? ಪರಲೋಕದಲ್ಲಿ. பரலோகத்துல இருப்பாய். ಅಷ್ಟೇ ಸಿಂಪಲ್ ಇದು. சிம்பிள், அவ்வளவுதான். ಸೊ ಯಾರ್ಯಾರು ಏನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, யார் என்னென்ன செய்றீங்க, ಕಂಪೇರ್ ವಿತ್ ಇಟರ್ನಿಟಿ, அதை நித்தியத்துக்கு நாம் கம்பேர் பண்ணணும். ಸರಿ, ಇದರಲ್ಲಿ ಕಲಿಬೇಕಾದ ಮೊದಲನೇ ಪಾಠ ಏನಂದ್ರೆ, இதில் கற்றுக்கூடிய முதலாவது பாடம் என்னவென்றால், ದೇವರು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಒಂದು ಹಸಿವೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவ மனுஷனுக்குள்ள ஒரு பசி வைத்திருக்கிறார். ಆ ನಿತ್ಯತ್ವ ಮಾತ್ರನೇ, ದಟ್ ಇಟರ್ನಿಟಿ ಮಾತ್ರನೇ ನನ್ನ ನಿನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸೋದು. அந்த நித்தியத்துவம் மாத்திரம்தான் உன்னை என்னை திருப்திப்படுத்தும். ಬೇರೆ ಯಾವುದು ನಮ್ಮ ತೃಪ್ತಿ வேற ஏதோ நம்ம திருப்திப்படுத்தாது. ನೀವು ಎಷ್ಟೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ರಿ, எவ்வளோ சம்பாதிங்க, ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದು ತಪ್ಪಿಲ್ಲ. சம்பாதிப்பு ನೀವು தவறல்ல. ಎಷ್ಟೇ ಎಜುಕೇಶನ್ ಮಾಡಿ, எவ்வளோ படிங்க, ಎಜುಕೇಶನ್ ತಪ್ಪಿಲ್ಲ. படிப்பு தவறல்ல. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆஸ்தி பாசி தவறல்ல. ಬಟ್ ஆனால் ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವಂತ ಯೇಸು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ, உனக்குள் எனக்குள் நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு இல்லாவிட்டால் ಲೈಫ್ ನಲ್ಲಿ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಇಲ್ಲ. வாழ்க்கையில ஒரு திருப்தியே இருக்காது. ಯಾರಾದ್ರೂ ಆ ತರ ಇದ್ದೀರಾ? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ನೋಡ್ರಿ, ಕೀರ್ತನೆ 42:1 ಓದ್ರಿ. ಸಾಮ್ಸ್ 42:1. சங்கீதம் 42:1 வாசிங்க. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ಯಾರ್ದಾದ್ರೂ ಮನಸ್ಸು ಇವತ್ತು ದೇವರಿಗಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇಲ್ವಾ? ஏதாவது உங்களுடைய மனசு கர்த்தருக்காக தவிக்கலையா? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ವಾ? உங்களுடைய மனசுல உங்களுடைய ஆத்மால தேவன் ನಿಮಗೆ இல்லையா? ಬೈಬಲ್ ಓದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? வேதத்தை வாசிக்க பிரியம் ಪ್ರಾರ್ಥನೆ இல்லையா? ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? ஜெபம் பண்ண விருப்பம் இல்லையா? ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? ஆராதனை பண்ண விருப்பம் இல்லையா? ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ವಾ? தேவனோட நேரத்தை செலவு செய்ய விருப்பம் இல்லையா? ಫಸ್ಟ್ ನೀವು ನಾಳೆ ರಜಾ ಹಾಕ್ಬಿಟ್ಟು நாளைக்கு நீங்க லீவ் போட்டுட்டு ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ಫಸ್ಟ್ ಈ ಹಸಿವೆಯನ್ನ, ಬಾಯಾರಿಕೆಯನ್ನ ಫಸ್ಟ್ ಪಡ್ಕೊಳ್ಳಿ. முதலாவது இந்த தாகத்தை, இந்த வாஞ்சை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ಇದಿಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ, இது இல்லாவிட்டா ನಿನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇರಲ್ಲ. உன் வாழ்க்கையில திருப்தியே இருக்காது. ಯೋವಾನ್ 4, யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಜಾನ್ 4 4 யோவான் 4 13 and 14, 13-14 13-14 ಓದಪ್ಪ. ಯೇಸು ಆಕೆಗೆ, ಈ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವವರೆಲ್ಲರಿಗೆ ತಿರುಗಿ ನೀರಡಿಕೆಯಾಗುವುದು. ನಾನು ಕೊಡುವ ನೀರನ್ನು ಕುಡಿದವನಿಗೆ ಎಂದಿಗೂ ನೀರಡಿಕೆಯಾಗುವುದಿಲ್ಲ.
ನಾನು அவನಿಗೆ ಕೊಡುವ ನೀರು ಅವನಲ್ಲಿ ಉಕ್ಕುವ ಹೊರತೆಯಾಗಿದ್ದು நித்திய ஜீவವನ್ನು உண்டு ಮಾಡುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிற இவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ಯಾರಾದ್ರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ ಅಂತ? யாராவது அப்படி இருக்கீங்களா, வாழ்க்கையில் திருப்தியே இல்லைன்னு? ಯಾಕಂದ್ರೆ ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇಲ್ಲ. ஏன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. ಸರಿ, ಇವತ್ತು ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವಂತ ಯೇಸುವನ್ನ ಅಂಗೀಕರಿಸ್ರಿ. நித்திய ஜீவன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை ಅವ್ರ அங்கீகரித்து ಬಳಿಗೆ ಬನ್ರಿ, அவரண்டே வாங்க, ಅವ್ರು ನಿಮಗೆ ತೃಪ್ತಿ ಕೊಡ್ತಾರೆ. அவர் திருப்தி கொடுப்பார். ಇಲ್ಲದ ಬಿಸ್ನೆಸ್, தேவன் இல்லாத பிசினஸ், ಐ ಡೋಂಟ್ ನೋ ವಾಟ್ ನಾಟ್, எது எனக்கு ನನಗೆ தெரியல. ನಿನಗೆ ತೃಪ್ತಿ ಇರಲ್ಲ. உனக்கு எனக்கு ಒಂದ್ திருப்தி ವೇಳೆ இருக்கா? ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ஒருவேளை கர்த்தரை விட்டு இருந்தா ಈಗಲೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪ இன்னைக்கு ಪಡಿ, மனம் திரும்பி ದೇವ್ರ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. கர்த்தரண்டே வாங்க. ಸರಿ, ಈಗ ಎಕ್ಲೇಸಿಯಾಸ್ಟಸ್ 3:11ಗೆ ನಾವು ಬಂದ್ರೆ பிரசங்கி 3:11க்கு வந்தா ಅಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ? ದೇವರು ಒಂದೊಂದು ವಸ್ತುವನ್ನ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಬರ್ದಿದೆ. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ಇದರಲ್ಲಿ ನಾವು 4 ಪಾಠ ಕಲಿಬಹುದು ನೋಡ್ರಿ. இது 4 பாடங்களை கற்றுக்கொள்ள ದೇವರು முடியும். ತನ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಅಂದವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಿನ್ ಸಮಯ ಅಲ್ಲ. தேவன் அவருடைய காலத்துக்கு ஏற்றபடி நேர்த்தியா வைத்திருக்கிறார், உன்னுடைய நேர்த்தியின்படி அல்ல. ಅದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அது சரியில்லை என்றால் ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ. அது சீர்படுத்து. ಯಾವುದು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿ ಇಲ್ಲ, எதுவும் குடும்பத்துல சரி, ಯಾವುದು ನಿಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಸರಿ ಇಲ್ಲ, எதுவும் வாழ்க்கையில சரியில்லை, ದೇವರು ಅದನ್ನ ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் அது சீர்படுத்துவார். ನಾವು ನೋಡುವ ಈ ಲೋಕ நாம் பார்க்கிற இந்த உலகம் ಎರಡನೇದಾಗಿ ಕೆಟ್ಟದಾಗಿದೆ, கெட்டதா இருக்குது, ಸರಿಯಾಗಿಲ್ಲ சரியில்லை. ಅನ್ನೋದಕ್ಕೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಟ್ಟ? அதுக்கு என்ன பதில் தெரியுமா? ದೇವರು ಯಾಕೆ ಮಾನವನಲ್ಲಿ ಇಟರ್ನಿಟಿ, ನಿತ್ಯತ್ವ ಅಂತ ಇಟ್ಟಿದಾರಂದ್ರೆ, ஏன் மனுஷனுக்குள்ள தேவன் நித்தியத்தை வைத்திருக்கிறார் என்றால் ಎರಡು ಕಾರ್ಯ. 2 காரியம். ஒன்று, ನಾವು ನಿತ್ಯತ್ವದ ಹಿಂದೆ ಓಡಬೇಕು, நாம் நித்தியத்துக்கு பின்னாடி ஓடி போகணும். ಎರಡನೇದು, ரெண்டாவது, ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾಗ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತೆ. நாம் நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ಮೂರನೇ ಪಾಠ, மூன்றாவது பாடம், ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಜೀವಿತಾನೆ. வாழ்க்கை என்று சொன்னா பிரச்சனை வாழ்க்கை தான். ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ ಯಾವಾಗಲೂ ನಾವು ನೆನೆಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಹಾರ ಆಗಲ್ಲ. எல்லா பிரச்சனையும் நாம் நினைக்கிறபடி சால்வ் ஆகாது. ಆದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? ಯೇಸುಸ್ವಾಮಿ என்ன சொன்னார்? ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಕಟ ಉಂಟು, உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ಆದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಮನಃಶಾಂತಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஆனால் நான் உனக்கு திருப்தி கொடுத்திருக்கிறேன். ನಾಲ್ಕನೇ ಪಾಠ, நான்காவது பாடம், ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ, நம்முடைய வாழ்க்கையை மற்றவனுக்கு நம்ம கம்பேர் பண்ணால், ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತ ಹಿಂಗಿದೆ ಅವ್ರ ಜೀವಿತ ಹಂಗಿದೆ ಅಂದ್ರೆ, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை அப்படி ಡೋಂಟ್ இருக்குது, ಕಂಪೇರ್ ಯುವರ್ ಲೈಫ್ ವಿತ್ ಅದರ್ಸ್. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்க மேல கம்பேர் பண்ண கூடாது. ಎಷ್ಟೋ ಜನ ತಮ್ಮ ಲೈಫ್ ಅನ್ನ ಮತ್ತೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಕಂಪೇರ್ ಮಾಡ್ತಾರೆ. எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையை மற்றவங்க மேல கம்பேர் பண்றாங்க. ಈ ಕಂಪೇರ್ ಮಾಡೋದು ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, இந்த கம்பேர் பண்ணுவது அர்த்தம் என்னவென்றால், ಸಂತೋಷವನ್ನ ಕದ್ದುಕೊಳ್ಳುವಂತ ವೆಪನ್ ಅದು. சந்தோஷத்தை திருடு கொள்ளுகிற ஒரு வெப்பன் அது. ಸರಿ, ನೆಕ್ಸ್ಟ್ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ದಿದೆ ಅಂದ್ರೆ, 13வது வசனம் என்ன சொல்கிறது? ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಅನ್ನಪಾನಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನಾ ಪ್ರಯಾಸಗಳಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ದೇವರ ಅನುಗ್ರಹ. அன்றி மனுஷர் யாவரும் புசித்து குடித்தார்கள், சகலத்தையும் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். ಯಾಕಂಗ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, எப்படி சொல்லுகிறான்? ನೋಡಿ, ಕೆಲವರು ಹೆಂಗ್ ಊಟ ಮಾಡ್ತಾರ ನೋಡ್ರಿ. சில பேர் எப்படி சாப்பிடுவாங்க? ಈ ಕಾಲದಲ್ಲಿ இந்த ಎಷ್ಟೋ காலத்துல ಜನ ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ಗುಣಗಾಡ್ಕೊಂಡು முறுமுறுத்துக்குன்னு, ಅದು ಸರಿ ಇಲ್ಲ, அது சரியில்லை, ಇದು ಸರಿ இது சரியில்லை, அவங்க சரியிಲ್ಲ, ಅವ್ರು சரியில்லை, ಇವಂಗ ಸರಿ ಇಲ್ಲ, ಇವ್ರು சரியில்லை, ಸಾಪಿடும் ಬೋದೇ ಪೇಸರಾಂಗ್. ಊಟ ಮಾಡಬಹುದೇ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ ಮನೆ ಕತೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, உங்க வீட்டு விஷயம் பேசினா பரவாயில்ல, ಬೇರೆಯವ್ರ ಕತೆ ಮಾತಾಡಿದ್ರೆ மற்றவங்க குறித்து பேசினா ತಿಂದಿದ್ದು ಜೀರ್ಣ ಆಗಲ್ಲ. சாப்பிட்டதும் ஜீரணமாவாது. ಅದೇ ಸೊಲೊಮೋನ ಹೇಳ್ತಾರೆ. அதுதான் சாலமன் சொல்லுகிறார். ದೇವ್ರು ಊಟ ಕೊಟ್ಟಿದಾರಾ? தேவ உணவு கொடுத்தாரா? ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ, அதுக்கு நன்றி செலுத்தி ಸಂತೋಷವಾಗಿ ಊಟ ಮಾಡಿ சந்தோஷமா போங்க. ಅದೇನೇ ಅವನು ಹೇಳ್ತಾರ. அதுதான் சொன்னார். ಆ ಸುಖನೇ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சுகம் தான் தேவனுடைய அனுகிரகம். ಸರಿ, ಎಲ್ಲರೂ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ರಿಂದ 17ನೇ ವಚನ ನಾವು ಓದೋಣ. 15-17 வரை. 15ರಿಂದ 17ನೇ ವಚನ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗೋದು. 15-17 ವரை. ಪ್ರಸಂಗಿ 3:15ರಿಂದ 17. ಓಕೆ, ಓದೋಣ. முன் நடந்தே இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னர் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயத்தீர்க்கும் காலை இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். ಸರಿ,
ಈ 3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯೋದು ಏನಂದ್ರೆ இந்த 3 வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள பாடம் ಎರಡು ಪಾಠ ಕಲಿತೀವಿ ನಾವು. 2 பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம். ದೇವರು ಈಗ ನಿನಗೆ ಏನು ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ? தேவன் இப்பொழுது உனக்கு என்ன கற்றுக்கொண்டு ವಾಟ್ கொடுத்து ಗಾಡ್ ಇಸ್ ಟೀಚಿಂಗ್ ಯು ನೌ? இப்போ தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ಏನೋ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஏதோ பிரச்சனையில ಏನೋ இருக்கிற, ಸುಖದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஏதೋ சுகத்துல ಏನೋ இருக்கிற, ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஏதோ தொல்லையில இருக்கிற. ದೇವ್ರನ್ನ ಕೇಳ್ರಿ, தேவன்ட்ட கேளுங்க, ಸ್ವಾಮಿ ಇದರಿಂದ ನನಗೆ ನೀನ್ ಏನ್ ಕಲಿಸ್ತಾ ಇದೆಯಾ? இதனால எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாய்? ನನಗೇನ್ ಕಲಿಸ್ತಾ ಇದೆಯಾ? எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாய்? ನಾವು ಹಂಗಲ್ಲ, நம்ம அப்படி இல்ல, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಪಾಠ ಕಲಿಸು ಅಂತೀವಿ. மற்றவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ಆದ್ರೆ ದೇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರ ಗೊತ್ತಾ? தேவன் என்ன சொல்லுகிறார்? ಮಗನೇ, மகனே, ನಾನ್ ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, நான் உன்னை கைவிடவில்லை, ನಾನ್ ನಿನಗೇನೋ ಒಂದು நான் ಕಲಿಸ್ತೀನಿ, உனக்கு ஏதோ கற்றுக் ಬಾ கொடுக்கிறேன், ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ತಗೋ. கொஞ்சம் டைம் எடுத்துக்க. ಸರಿ, ಎರಡನೇದು, ரெண்டாவது, ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ತರ್ತಾರೆ. தேவன் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு ಎಲ್ರು ಗಮನ ಇಡಿ, ಇಲ್ಲಿ ಎಲ್ರು நல்லா கவனமா கேளுங்க. ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಕೆಟ್ಟದಾಗಲಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எல்லா நியாய தீர்ப்பு கொண்டு ಯಾರ್ಯಾರು வருவார். ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ யார் நல்லது செய்றீங்க ಅದಕ್ಕೆ ರಿವಾರ್ಡ್ ಇದೆ. அதுக்கு யார் பங்கு இருக்குது. கெட்டது ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? யார் தீமை செய்றீங்க ದೇವ್ರ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾರೆ. கர்த்தர் கணக்கு கேட்பார். ಅದಕ್ಕೊಂದು ವಾಕ್ಯ ಇದೆ, ಅದು ಓದೋದು ಬೇಡ. 2 ಕೊರಿಂಥ 5:10. 2 கொரிந்தியர் 5:10. ಅದರಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ? ಎಲ್ಲರೂ ತನ್ನ ದೇಹದ ಮೂಲಕ ಒಳ್ಳೇದಕ್ಕಾಗಲಿ ಕೆಟ್ಟದಕ್ಕಾಗಲಿ ಸರಿಯಾಗಿ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಹೊಂದುವಂತೆ ದೇವರ ನ್ಯಾಯಸ್ಥಾನದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕು. ಸರಿ, ಈಗ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18ರಿಂದ 22ನೇ ವಚನ, ಎಕ್ಲೇಸಿಯಾಸ್ಟಸ್ 3:18-22. ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಓದೋಣ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಸಂಗಿ 3:18 ನಾವು பிரசங்கி 3:18 22 வரை. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதித்து அறிகிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுஷருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கு ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கு எல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயே, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயரே ஏறு மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவர் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளின் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡಿ, கவனமா கேளுங்க. ವಿ ಲರ್ನ್ 2 ಲೆಸನ್ಸ್. ಇದರಿಂದ 2 ಪಾಠ ಕಲಿ. 2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಸಂತೋಷವನ್ನೇ ಆರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தையே தெரிந்து கொள்ளுங்க. ಎರಡನೇದು, ரெண்டாவது, ಯಾರು 60ರಿಂದ 80 ವಯಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿದ್ರೆ, யாரு 60ல இருந்து 80 வயசுள்ள இருக்கிறீங்களோ, ಯು ಆರ್ ಇನ್ ಯುವರ್ ಪ್ರೈಮ್ ಟೈಮ್. ನೀವು ನಿಮ್ಮ ಮುಖ್ಯವಾದ ಟೈಮಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. நீங்க முக்கியமான நேரத்துல இருக்கிறீங்க. ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ಜನರೇಷನ್ಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಕಲಿಸ್ಬೋದು. நீங்க அடுத்து தலைமுறைக்கு நல்லதையே கற்றுக்கொள்ளுங்க. ಮತ್ತೆ ಮೂರನೇದಾಗಿ, மூன்றாவதாக, ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಯಾರು ಕೊಟ್ಟಿದಾರೋ ಅವ್ರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. நீங்க உங்க ஆத்மா யாரும் கொடுத்தாங்களோ அவங்க ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? எல்லாம் இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಆತ್ಮದ ಬಗ್ಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. உங்க ஆத்மா குறித்து ஒரு தீர்மானம் எடுங்க. ಯಾರು ಕೊಟ್ಟರೋ ಅವ್ರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. யார் கொடுத்தாரோ அவர்கிட்டயே ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು ನಮಗೆ ಆತ್ಮ? நமக்கு தேவன். ஆத்மா யார் கொடுத்தது? ಅವ್ರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. அவர்கிட்டயே போகணும். ಆದ್ರಿಂದ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತ ಕಲ್ಮಶ, ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತ ಕಲ್ಮಶವನ್ನ ತೆಗೆದುಹಾಕಕ್ಕೆ ಯೇಸು ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. சரீரத்தில் இருக்கிற அசுத்தம், ஆவியில் இருக்கிற அசுத்தம், அது தொலைத்து போடணும். ಸರಿ, ಈಗ ಲಾಸ್ಟ್ ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಆಫ್ ಚಾಪ್ಟರ್ 3. கடைசியாக ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಆಫ್ ಚಾಪ್ಟರ್ 3 ನಾವು ನೋಡೋಣ ಇವಾಗ. ನಾವು ಲಾಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್, ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರலாம். ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಆಫ್ ಚಾಪ್ಟರ್ 3. ಒಂದನೇದು, ರಾಜೇಂದ್ರ ಓದ್ತಿಯಪ್ಪ. ಲೋಕದ ಅಂತ್ಯ ಯಾವಾಗ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಅಂತ್ಯ ಯಾವಾಗ ಅನ್ನೋದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಒಳ್ಳೆಯದು. ಎಲ್ಲರೂ ಗಮನ ಇಡ್ರಿ. ಎಲ್ಲ ಗೌರವವಾಗಿ ಕೇಳಿ. ಯಾವಾಗ ಇಂದ ಕಡೀಸಿ ಕಾಲ ಎಪ್ಪೋ, ಕೊನೆಗಾಲ ಯಾವಾಗ? ಎಲ್ಲರೂ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ அதை ಇದ್ದೀವಲ್ಲ? குறித்து ரொம்ப யோசிக்கிறோம். ತಪ್ಪಿಲ್ಲ. தவறல்ல. ನಿನ್ನಂತ್ಯ ಯಾವಾಗ? உன்னுடைய முடிவு எப்பொழுது? ಎರಡನೇದು. ரெண்டாவது, ಇವತ್ತು ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಯಾವುದೆಂದರೆ ನಾವು ದೇವರು ಅಲ್ಲ. ನಾವೆಲ್ಲ ದೇವರಾಗಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ. நாமெல்லாம் கடவுளாக முயற்சி செய்கிறோம். ನೀನು ನೀನೇ, ದೇವ್ರು ದೇವ್ರೆ. நீதான் கடவுள் தான். ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ರಿ. கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. ಎಷ್ಟೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗಿಲ್ಲಲ್ಲ, ದೇವ್ರು ಬಿಟ್ಟು ಕೊಡಿ. எவ்வளவு பிரச்சனை தீரல, கர்த்தருக்கு விட்டு ನೀನ್ கொடுங்க. ಶಾಂತನಾಗಿರು, நீ மௌனமா இரு, ನೀನ್ ಭರವಸೆಯಿಂದಿರು, நீ விசுவாசமுள்ளவனா ನೀನ್ இரு, ದೇವ್ರನ್ನ ಪ್ರೀತಿ நீ ಮಾಡಿ. தேவனை அன்பு கூறு. ಮೂರನೇದಾಗಿ, மூன்றாவதாக, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ, ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ನಂಬುವ ಹಾಗೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು ಗೊತ್ತಾ? ದೇವರೇ, ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ, ಆದರೆ ನಿನ್ನ ನಂಬೋ ಹಾಗೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? என்னால முடியல ஆண்டவரே, ஆனா நான் உண்மை நம்பபடி கிருபை தாங்க. ನಾಲ್ಕನೇದಾಗಿ, நான்காவதாக,
ನಾನು ಯಾವ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಪರಿಹಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗದು. ಎಲ್ರು ಗಮನ ಇಡಿ. நான் எந்த பிரச்சனையும் என்னால சால்வ் பண்ண ನೀನು ಯಾವ முடியாது. ಪ್ರಾಬ್ಲಮ್ನು ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த பிரச்சனை சால்வ் பண்ண ಸೊ முடியாது. ಟೆನ್ಷನ್ ತಗೊಳ್ಬೇಡ. டென்ஷன் எடுத்துக்காத. ಓನ್ಲಿ ಬಿಲೀವ್. ஒரு விசுவாசி. ಬರೀ ಸ್ವಾಮಿ ನಂಬು. ஏசப்பா விசுவாசி. ಸರಿ, ಇಲ್ಲಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಏನ್ ಗೊತ್ತಾ, இவன் ಬಿ சொல்லுகிறான் ಹ್ಯಾಪಿ, தெரியுமா? ಸಂತೋಷವಾಗಿರು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. சந்தோஷமா இருன்னு சொல்லுகிறான். 5ನೇದಾಗಿ அஞ்சாவதாக ಸಂತೋಷದ ರಹಸ್ಯ. ಸರಿ, ಸಂತೋಷದ ರಹಸ್ಯ 5 ಕಾರ್ಯ ಇದೆ. சந்தோஷத்தின் ரகசியத்தை அஞ்சு ಎಲ್ಲರೂ காரியம். ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಾ? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா? 5 ಕಾರ್ಯ ಇದೆ ನೋಡಿ. 5 காரியம் உண்டு. ಹಾ, ನಿಮ್ಮ ಎದುರು ನೋಡುವಿಕೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿ. ಲೋಯರ್ ಯುವರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್. உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்க. ತುಂಬಾ ಓವರ್ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ಇಟ್ಕೋಬೇಡಿ. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ಪ್ರತಿದಿನ ದೇವ್ರೆ ನೀನೇನ್ ಮಾಡ್ತೀಯೋ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತೆ. ஒவ்வொரு நாளும் நீ எது செய்யற அதுக்காக நன்றி. 2ನೇದು, ரெண்டாவது, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸುವ ರೀತಿ ಯಾವುದೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ சூரியன் கீழாக ನಾವು ನೆನೆಸೋ ರೀತಿನಲ್ಲಿ நாம் நினைக்கிற விதத்துல ಯಾವುದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ எதுவுமே முழுமையானதல்ல. ಯೇಸು ಒಬ್ಬರೇ ಸಂಪೂರ್ಣರು. இயேசு மாத்திரமா ಅವ್ರನ್ನ முழுமையான. ನಂಬಿದವರು ನಾವು ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿದ್ದೀವಿ. அவர் விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவால திருப்தி ಈ ஆவார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾನು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಕ್ ನೋಡ್ಬೇಡಿ. இந்த உலகத்துல எல்லாமே பரிபூர்ணமாக விரும்பாதீங்க. ನಿನ್ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ಕೊಟ್ಟಿದಾರೋ ಅದು ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿ. உன் வாழ்க்கைக்கு ஏன் தேவன் என்ன செய்ய முடிவு செய்திருக்கிறாரோ அதுல முழுமையாடிங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ 3ನೇದು ಏನು ಗೊತ್ತಾ? ಓದಪ್ಪ. நீங்க சந்தோஷப்பட மூன்றது என்ன தெரியுமா? ನಿಮ್ಮ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಬಿ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್. நீங்க நன்றி உள்ளதை பெருகிக் கொள்ளுங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಾ? நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? ಇನ್ಕ್ರೀಸ್ ಯುವರ್ ಗ್ರಾಟಿಟ್ಯೂಡ್. ನೀವು ಯಾವಾಗ್ಲೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ. நீங்க நன்றி உள்ளத்தை அதிகரித்துக் கொள்ளுங்க. ಗುಣಗಾಡಬೇಡ್ರಿ, முறுமுறுக்காதீங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ 4ನೇದು, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? 4வது, ದೇವರ ಚಿತ್ತವೇ ಕಡೆಯದಾಗಿ ನೆರವೇರುವುದು. ಗಾಡ್ಸ್ ವಿಲ್ ಎಂಡ್ಯೂರ್ ಅಟ್ ಲಾಸ್ಟ್. கர்த்தருடைய சித்தம் தான் கடைசி வரைக்கும் நிறைவேறும். ನಿಮ್ ಚಿತ್ತ ಅಲ್ಲ, உன் சித்தம் அல்ல, ನಿಮ್ ಇಷ್ಟನೂ ಅಲ್ಲ, உன் இஷ்டமும் அல்ல, ದೇವ್ರ ಚಿತ್ತ. கர்த்தர் சித்தம் தான். ದೇವ್ರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ಬಿಡ್ರಿ. கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರೋ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ ದೇವರೇ. பரமண்டது சித்த நிறைவேறது போல பூலோகத்தில் நிறைவேறுவதாக. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನಿದೆ? பரலோகத்தில் என்ன இருக்கிறது? ಪರಿಶುದ್ಧತ್ವ ಇದೆ. பரிசுத்தம். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನಿದೆ? பரலோகத்தில் என்ன இருக்குது? ಸಂತೋಷ ಇದೆ. சந்தோஷம். ಅದು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ, அது குடும்பத்தில் நிறைவேறணும், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என் ನೆರವೇರಲಿ, வாழ்க்கை நிறைவேறணும், ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ, வீட்டுல ಅಂತ நிறைவேறணும். ಪಟ್ಟು ಹಿಡೀರಿ. அது நான் அடம்பிடிங்க, ಖಂಡಿತವಾಗಿ ಆಗುತ್ತೆ. நிச்சயமா நடக்கும். 4ನೇದು, 4வது, 5ನೇದು, 5வது, ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಮರ್ಪಿಸಿರಿ. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ರಿ ಈ ಕಡೆ, எல்லாருங்க பாருங்க, ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಈ ಕಡೆ. எல்லாரும் பாருங்க. ಕೆಲವರೆಲ್ಲ ಒಂದ್ ಕೈ ಹಿಂಗ್ ಇಟ್ಕೊಂಡು சில பேர் ஒரு கை மடிச்சுக்கின்னு ಇನ್ನೊಂದು ಕೈ ಹಿಂಗ್ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு கையை இப்படி பார்ப்பாங்க. ಅದು ತಪ್ಪು. அது தவறு. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? என்ன செய்யணும்? ಎಲ್ಲರ ಕೈ ಹಿಂಗ್ ಹಾಕ್ಬಿಡ್ರಿ. எல்லா கைகளை விரிவா ಅದರ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? அர்த்தம் என்ன தெரியுமா? ಐ ಸರೆಂಡರ್. நான் ஒப்பு கொடுக்கிறேன். ಯೇಸುವೆ ನಿನಗೆಲ್ಲ ಸರೆಂಡರ್. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ನೀನೇನ್ ಮಾಡ್ತೀಯೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ದೇವ. நீ என்ன செய்யறோ செய்ய ஆண்டவரே. ಆದ್ರೆ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ, நான் உம்மை அன்பு கூறுவேன், ಇತರರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ. பிறரை அன்பு ಅವ್ರು கூறுவேன். ನನ್ನ ದ್ವೇಷ ಮಾಡ್ತಾರೇನೋ ಅದು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவர்கள் என்ன பகைக்கிறாங்களோ இல்லையோ, ನಾನು ಒಳ್ಳೇದನ್ನೇ நான் நன்மையே செய்வேன். ನೀವು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. அது செய்தேனே ಇವತ್ತು போவேன். ಎಷ್ಟೋ ಜನ ಇನ್ನೂ ಸರೆಂಡರ್ ಮಾಡಿಲ್ಲ. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கல? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ರಿ. நாம எழும்பி நிக்கலாம், ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. எழும்பி நிக்கலாம். ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚ್ರಿ. எல்லாம் கைகளை ಒಂದು நீட்டுங்க. ನಿಮಿಷ ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚ್ರಿ. எல்லாரும் கைகளை நீட்டுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಯನ್ನು ಚಾಚ್ರಿ. எல்லாம் கைகளை நீட்டுங்க. ಇಲ್ಲ ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಬೇಡಿ, ಕೈ ಚಾಚ್ರಿ. கைகளை உயர்த்துங்க. ಎಲ್ಲರೂ ಕೈ ಹಿಂಗ್ ಚಾಚ್ರಿ. எல்லா கைகளை ಎಲ್ಲ ಕಣ್ಣು உயர்த்துங்க. ಮುಚ್ಚ್ರಿ. கண்களை மூடி ಎಲ್ಲ ದೇವ್ರಿಗೆ ಹೇಳ್ರಿ, கத்தட்டுக்கு சொல்லுங்க, ದೇವರೇ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತೇನೆ. நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ಯಾವುದು ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ದೇವರೇ, எது என்னால முடியல ஆண்டவரே, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸ್ತೇನೆ. எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ಯೇಸುವೆ ನನ್ನ ಜೀವಿತ, என்னோட வாழ்க்கை, ಯೇಸುವೆ ನನ್ನ ಕುಟುಂಬ, என் குடும்பம், ಯೇಸುವೆ ನನ್ನ ಸಾಲ, என்னுடைய கடன், ನನ್ನ ಎಜುಕೇಶನ್, என் படிப்பு, ನನ್ನ ಕೆಲಸ, வேலை, ಎಲ್ಲವನ್ನ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತೇನೆ. எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். ಯೇಸುವೆ, இயேசுவே, ನಿನ್ನ ಸಮಯಕ್ಕೆ உம்முடைய காலத்துக்கு ನೀನೇ ಎಲ್ಲವನ್ನು நீரே எல்லாவற்றையும் ಅಂದವಾಗಿ ಮಾಡ್ತೀಯ. நேர்த்தியாய் செய்வீர். நானும் ನಿನ್ನ ನಂಬ್ತೀನಿ, உன்னை விசுவாசிக்கிறேன். ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀನಿ. நித்திய ஜீவக்காக ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஜெபிக்கலாம். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அன்புள்ள தகப்பனே உமக்கு நன்றி. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லாவோட பிள்ளைகளுக்காக நன்றி. ಅನೇಕ ವೇಳೆ ನಾವು ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡಕ್ ನೋಡ್ತೀವಿ. அநேக நேரத்துல எல்லா கேள்விக்கு பதில் கொடுக்க பார்க்கிறோம். ಎಲ್ಲವನ್ನ ಸರಿ ಮಾಡಕ್ ನೋಡ್ತೀವಿ. எல்லாவற்றையும் சீர்படுத்த பார்க்கிறோம். ಆದ್ರೆ ಅದಾಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ. அது முடியலப்பா.
ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀವಿ ಸ್ವಾಮಿ. உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ನಮ್ಮ ಜೀವಿತ, என் வாழ்க்கை, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳು, என் குடும்பம், ನಮ್ಮ ಕೆಲಸ, என் வேலை, ನಮ್ಮ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸ್ತೀವಿ. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ನೀನೇ ನೋಡ್ಕೊ. நீரே பார்த்துக் கொள்வீராக. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಂತ್ಯಾಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡು. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவுள். ಕರ್ತನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯೆ கர்த்தர் ಬಿಡಲಿ. பிரசமத்தோடு பார்த்துமே தயட கடவுள். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಶಾಂತಿ. கர்த்தர் கிருபை அன்பவித்துமே சமாதானத்தோடு கடவுள். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, கர்த்தராகிய இயேசு கிருபையும் ದೇವರ ಪ್ರೀತಿ, பிதாவுடைய அன்பு, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ஆவியானோட நன்மைக்கும் ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ಸದಾಕಾಲ ಇರಲಿ. எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ಆಮೆನ್.